தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரிகளில் சேருவது 74% அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தேர்வு முடிவுகளை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தேர்வு எழுதிய 7,92,494 மாணவர்களில் 95.03% பேர் தேர்ச்சி பெற்றனர். இதில் 96.7% மாணவிகளும் 93.16% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்தனர். வழக்கம் போல் மாணவர்களை விட 3.54% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவிகிதம் 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 95.71% உள்ளது. தமிழில் 135 பேரும், கணிதத்தில் 3022 பேரும், இயற்பியலில் 1125 பேரும், வேதியியலில் 3181 பேரும், உயிரியலில் 827 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் 98.82% தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்துள்ளன. 4வது இடத்தில் கோவையும் 5வது இடத்தில் கன்னியாகுமரியும் உள்ளன. அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரிகளில் சேருவது 74% அதிகரித்துள்ளதாகவும், விழிப்புணர்வு உள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்பிக்கை தெரிவித்தார். அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது 74% அதிகரித்திருக்கிறது என்று கூட நான் சொல்லியிருக்கிறேன். இது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இந்த 47-48% நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதில் எங்களோட அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்றதுக்கான அந்த சதவீதம் இன்றைக்கி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் அதிகமாகும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மாநிலத்தின் தலைநகரான சென்னை 34வது இடம் வகிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய அமைச்சர், கல்வித்துறை அதிகாரிகள் வருங்காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். எனவே வருங்காலத்தில் சென்னை ஒரு நல்ல இடத்திற்கு வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தனி தேர்வர்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், பள்ளிகள் மூலம் தனி தேர்வர்களுக்கும் பயிற்சிகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். எங்களுடைய ஸ்கூல் ப்ரெமிசஸ் தான் நாங்கள் ட்ரைனிங்கே பண்ணுறோம். வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா அப்படி தனித்தேர்வுகள் இல்லாமலே சார் எங்களே நாங்கள் இணைச்சிக்கிறோன்னு சொல்லி வந்திருந்துருக்கலாம். அப்படி வரவங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தனியாக நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா ஆக்சுவலாக. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை அரியலூர் முதலிடத்திலும், ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்துள்ளன. சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 2வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை மாவட்ட மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்த மாணவி ஜெயஸ்ரீ செல்போன் மூலம் பல தகவல்களை தேடி பிடித்து படித்து நல்ல மதிப்பெண் பெற்றதாக தெரிவித்தார். நம்ம செல்போன்ஸ்ல நம்ம தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கும். நான் புக்ல தேடி படிப்பேன், செல்போன்ல தான் போட்டு படிப்பேன். எதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கும், ரிவைஸ் பண்றதா இருக்கட்டும், செல்போனே எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்த தேர்வை பள்ளிகளில் இருந்து 3,73,178 மாணவர்களும் 4,19,316 மாணவிகளும் தனி தேர்வர்களாக 16,904 பேரும் தேர்வு எழுதியிருந்தனர். தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செல்போன் குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டன. தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் 7,92,494 மாணவ மாணவிகள் தேர்வினை எழுதினார்கள். இதற்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 7,53,142 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், வழக்கத்தை போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் 91.95% தேர்ச்சியும், அரசு உதவி பெறும் பள்ளியை பொறுத்தவரையில் 95.71% தேர்ச்சியும், தனியார் பள்ளியை பொறுத்தவரை 98.88% தேர்ச்சியும் பெற்றுள்ளார்கள். சென்னையை பொறுத்தவரை 5 பள்ளிகள், சென்னை மாநகராட்சி பள்ளியை பொறுத்தவரை 5 பள்ளிகள் மாநகராட்சி அளவில் முதலிடம் பெற்றுள்ளது. இதில் மாணவிகளும் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் கௌதம்.